இவர் போனோன்னு என்ன கேட்கிறார், எங்க கலைஞர் போட்டோம் ஏன் வைக்கல, இப்ப யாரு ஆட்சி நடக்குது தெரியுமா இப்படின்னு கேட்கிறவரு கந்து வட்டி வசூல் பண்றவங்க, தண்டல் வசூல் பண்றவங்க, கமிஷன் வாங்குறவங்க, அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் வந்து ஒரு அமைச்சரா போட்டோம்னா என்ன கதி நடக்குமோ அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆய்வு பண்ணியிருக்கணும், இல்ல என்ன நடந்ததுக்காகவும் கேட்டிருக்கணும். அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாம மைக்கு கிடைச்ச உடனேயுமே இதெல்லாம் வட இந்தியர்கள் செய்த வேலை, 4 பேர் வந்தாங்க, ரூம் அடைச்சுக்கிட்டாங்க, 2 பேர் கத்தியால குத்திட்டாங்க, அவங்க 2 பேர்த்த குடிச்சிருக்கான்னு சொன்னார்ல. இன்னைக்கு டாக்டருக்கு ஒரு சம்பவம் நடந்தப்போ மித்த எல்லா டாக்டரும் உட்கார்ந்து அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்றப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு பற்றாக்குறை இருக்கு, எங்களால ஓவர் பிரஷரா இருக்கு, வேலை பார்க்க முடியல, அன்னைக்கே டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நின்று இல்ல. இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கிறதுக்கு காரணம் அரசாங்கம் தான். நீங்க ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல டாக்டர் போட்டிருக்கணும். அவங்க செய்யாதது அரசாங்கத்துடைய முதல் தவறு. திமுக அமைச்சருக்கு எந்த அமைச்சருக்கு தெரியும் சொல்லுங்க? மக்கள் பணி என்ன தெரியும்? 1000 ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க தெரியும். இர்ஃபான் மேல அன்னைக்கு நடவடிக்கை எடுப்போம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? கொலை குற்றமா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுதுங்களா இந்த துறைக்கு இந்த அமைச்சர் நீங்க ஒரு நாளைக்கு 400 ரூபாய் தர்றேன்னு சொன்னீங்களே, என் அக்கௌண்ட்டுக்கு 200 ரூபாய் தான் வருது. பகுத்தறிவு பகலவன் பெரியாருடைய நிலைமை என்ன? அவரை தானே வழி தோன்றலா வச்சிருக்கிறீங்க. முனீஸ்வரனுக்கு ஆடு வெட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பேசாம பெரியாரை தூக்கிட்டு முனீஸ்வரர் போட்டா போட்டிருக்கேன். தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐடி விங்கை சார்ந்த மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேற்று ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவம் அரங்கேற்குன்னு சொல்லணும். நம்ம கிண்டியில கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில ஒரு டாக்டர் பாலாஜி அப்படின்றவர் ஒரு பேஷண்ட்டுடைய மகன் விக்னேஷ் அப்படின்றவர் தாக்கியிருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் தான். ஏன்னா இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் ஒரு மருத்துவரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதாவது அமைச்சர்களை எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான ஒரு அறிவு அந்த சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லாம ஒரு அமைச்சர்களை போட்டிருக்கிறாங்க. அதாவது கந்து வட்டி வசூல் பண்றவங்க, தண்டல் வசூல் பண்றவங்க, கமிஷன் வாங்குறவங்க, அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் ஒரு அமைச்சரா போட்டோம்னா என்ன கதி நடக்குமோ அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இவர் போடணும்னு என்ன பண்றார்? ஒரு அமைச்சர் என்ன பண்றார்? மருத்துவமனைக்கு போனோடனே என்ன பார்க்கணும்? இவர் போனோன்னு என்ன கேட்கிறார்? எங்க கலைஞர் போட்டோம் ஏன் வைக்கல, இப்ப யாரு ஆட்சி நடக்குது தெரியுமா இப்படின்னு கேட்கிறவரு அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஏன் டாக்டர் ஏன் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி அந்த இடத்துல வேணுங்கிற டாக்டர் அங்க போட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த டாக்டர் பற்றாக்குறை. இப்போ ஒரு டாக்டர் எவ்வளவு பிரஷரா இருப்பாரு பாருங்க. ஆனா அரசு மருத்துவமனை, அது உயர் சிகிச்சை மருத்துவமனை நீங்க அறிவிச்சிட்டீங்க, ஒரு பெரிய தண்டூரா போட்டீங்க, 250 கோடி நான் கட்டிட்டோம், 6 தளம் இருக்குது, இதுல 1000 படுக்கை வசதி இருக்குது, அது பேர் என்ன வச்சிருக்கீங்க? கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனைன்னு வச்சிருக்கீங்க. அப்ப உயர் சிகிச்சை இருக்குன்னு சொல்லி தானே ஏழை மக்கள் வர்றாங்க. அந்த இடத்துல டாக்டர் பற்றாக்குறை இருந்தா என்ன ஆகும்? அப்போ அந்த டாக்டருக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும், அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வரும். அப்போ அந்த டாக்டர் எத்தனை பேர்த்த பார்ப்பார்? அந்த டாக்டருக்கு எவ்வளவு பிரஷர் இருந்திருந்தா அவரு அந்த சீட்டு தூக்கி அடிக்கிறாரு. அந்த பையன் சொல்றாரு இல்லையா, விக்னேஷ் சொல்றாரு இல்ல, நான் அந்த சீட்டை கொடுத்தேன், எக்ஸ்ரே கொடுத்தேன், அவர் தூக்கி அடிச்சாரு அப்படிங்கிறாருல. அப்போ அவருக்கு எவ்வளவு பிரஷர் இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஏன் ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு கேரக்டரா எடுக்க கூடாது? ஏன்னா நீ எல்லா ஒர்க் பிளேஸ்லயும் ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம டாக்டர் அப்படின்ற இதுல இருக்கோம்னா நமக்கு இந்த மாதிரி உடல்நிலை இதா இருக்கு, இல்ல நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவர் தானே தன்னை இது பண்ணிக்கணும். ஏன்னா டாக்டர்ன்ற ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது எனக்கு முடியல, அதனால நான் அப்படி காட்டலாம் சொல்ல முடியாது. அதுதான் பிரஷர் அதிகம். நீங்க ஒரு டாக்டருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை பாக்குறதுக்கு பதிலா 100 பேர்ல இருந்து 200 பேர் வந்தாங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இன்னைக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. டாக்டர் நீங்க வந்தவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. டாக்டருங்கிறது நம்ம என்ன எதுக்கு பாக்குறோம்? தெய்வத்துக்கு அடுத்ததா பாக்குறோம். அவங்க யாரையுமே உதாசீனப்படுத்தி பாத்திர மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த விக்னேஷ் உடைய வாக்குமூலத்துல டாக்டர் அந்த சீட்டு தூக்கி அடிச்சாரு அப்படின்னா அந்த இடத்துல டாக்டர் பற்றாக்குறை இருந்திருக்கிறாங்க. ஏன்னா உயர் சிகிச்சையின் போது மக்கள் நிறைய வந்திருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ அவருக்கு அவ்வளவு பிரஷர் இருந்திருக்கும். இதுதான் நடந்திருக்கு, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம அமைச்சர் என்ன சொல்றாரு நேத்து பாருங்க, நேத்து அந்த நிகழ்ச்சி நடந்தோடனே அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஆய்வு பண்ணியிருக்கணும், இல்ல என்ன நடந்ததுக்காகவும் கேட்டிருக்கணும்.
அதெல்லாம் அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாம மைக்கு கிடைச்ச உடனேயுமே இதெல்லாம் வட இந்தியர்கள் செய்த வேலை, 4 பேர் வந்தாங்க, ரூம் அடைச்சுக்கிட்டாங்க, 2 பேர் கத்தியில குத்திட்டாங்க, அவங்க 2 பேர்த்த குடிச்சிருக்கிறான்னு சொன்னார்ல, பேட்டியில சொன்னாரா இல்லையா, 2 பேர்த்த கைது பண்ணிருக்கோன்னு சொன்னார். ஆனா அதான் நடந்திருக்கா? உண்மையா அது? 2 பேர்த்த கைது பண்ணியிருந்தா விக்னேஷ் மட்டும் எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னு கேட்கிறேன் நான். அப்போ 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 இவர் எந்த விதமான ஆய்வுமே பண்ணாம நேற்று உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்ப இவர் எந்த லட்சணத்துல ஒரு மருத்துவமனைக்கு ஆய்வு போயிருந்தா எப்படி பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க டாக்டர் அவ்வளவு ப்ரெஷரைஸ்டா இருந்தாரு அதனாலதான் அப்படின்னு. இன்னைக்கு டாக்டருக்கு ஒரு சம்பவம் நடந்தப்போ மித்த எல்லா டாக்டரும் உட்கார்ந்து அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்றப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு பற்றாக்குறை இருக்கு, எங்களால ஓவர் ப்ரெஷரா இருக்கு, வேலை பார்க்க முடியலன்னா அன்னைக்கே டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்து நின்று இல்ல. அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அவங்கள மதிக்கிறது கிடையாது. ஒரு வேலை நிறுத்தம் டாக்டர்ஸ் பண்ணா இங்க வேலையை முடங்கின்றப்போ கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுக்க மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்க நீங்க சொன்னது. அதாவது டாக்டர்களுக்கு மக்கள் மீது அபரிமிதமான ஒரு அன்பு இருக்குது. அதனாலதான் அவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தோடனே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த நோயாளிகள், அந்த வரக்கூடிய நோயாளிகளுடைய அந்த அந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய முதல் பணியா பண்றாங்க. இன்னைக்கு அவங்க அந்த போராட்டத்தில் கூட சொல்றாங்க, அதாவது நாங்க 24 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்களா இருக்கிறோம்னு சொல்றாங்க. என்னைக்குமே வேலை செய்ய மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு அவசர சிகிச்சை, ஒடியா எமர்ஜென்சி வருது, உடனே டாக்டர் என்ன பண்றார், கோட்டை போட்டு உடனே அந்த வேலைக்கு போறாரு. அப்படிதான் நம்ம பாக்குறோம் டாக்டர்ல. இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கிறதுக்கு காரணம் அரசாங்கம் தான். நீங்க ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல டாக்டர் போட்டிருக்கணும். அவங்க செய்யாதது அரசாங்கத்துடைய முதல் தவறு. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே இங்க இருக்க மக்கள் கவர்மெண்ட்டுக்கு போகணுமா, கொஞ்சம் காசு இருந்தால் பிரைவேட்டுக்கு போகலாமே அப்படின்ற ஒரு மன எதிரே இருப்பாங்க. ஏன்னா அங்கே சிகிச்சை நல்லா இருக்காது, இல்லைன்னா ஹைஜீனிக்கா இருக்காது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகும்போது எந்த அளவுக்கு கிளீனா இருக்கோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காது அப்படின்ற மக்கள் இதுல இருக்கு. அதற்கு காரணம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க நர்ஸோ டாக்டரோ அத்தாரிட்டியோ அவங்க இந்த மாதிரி பண்ணாதுங்க. ஏன்னா சொல்றாங்க பாத்ரூம் இப்படி இருக்குது, இல்லைன்னா எச்ச துப்பி வைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் அதை பண்றாங்கன்னா அடுத்த தடவை அவங்க பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் அதாரிட்டி தானே பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நம்ம சும்மா அரசாங்கத்தை பழி சொல்ல முடியல. அதுக்கு தானே ஒரு துறை இருக்குது, மருத்துவத்துறை அதுக்கு தானே இருக்கு. அந்த மருத்துவத்துறையுடைய அமைச்சரா இருக்கிறது எல்லா இடத்துல ஆய்வுக்கு போறாருல, போனோடனே கலைஞர் போட்டோ தான் கேட்கிறாரு. இப்போ நீங்க போன இடத்துல ஒரு குறைதீர்ப்பு மையம் அமைச்சர் நீங்க வச்சுங்களேன், இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? விக்னேஷ் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த குறைதீர்ப்பு மையத்தில் போய் எங்க அம்மாவுக்கு இத்தனை இடத்துல 6 தடவை ஹீமோ சிகிச்சை கொடுத்துருக்குறேங்க, எனக்கு இதனால பிரச்சனை, நான் பிரைவேட்ல போனேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு, இவ்வளவு பணம் செலவாயிருக்கு, இங்கே தரம் அதாவது கொடுத்த சிகிச்சை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அவர் இவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்க மாட்டார்ல. இப்போ நீங்க இளைஞர்கள் இங்க தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது, ஒன்னும் போதை கடுமையா இருக்காங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த இளைஞர் இவருடைய வாழ்க்கை போச்சுல்ல, ஒரு டாக்டரை போய் குத்தி இவரோட வாழ்க்கை போச்சுல்ல. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்லா இளைஞர்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தானே போராடிட்டு இருக்கிறார் மோடி அவர்கள். இங்க என்ன நடக்குது, போதை கடுமையாக்குறீங்க, இல்லைன்னா பிரஷரைஸ் ஆகுறீங்க. நீங்க போனோடனே கலைஞர் போட்டோ இருக்குதான்னு பார்க்க தெரிஞ்சு உங்களுக்கு குறைதீர்ப்பு மையம் இல்லைன்னு ஏன் பார்க்க தெரியல? அதை திறக்கலாம்ல. வரக்கூடிய நோயாளிகள் கூட சார் நல்லபடியா சிகிச்சை அளிக்கிறாங்களா கேட்கலாமா வேண்டாமா? பிரைவேட்ல இருக்குல்ல. அப்போ நீங்க ஒரு டாய்லெட்ல உடைய அந்த கிளீனிங் எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்குண்டானது கேட்டு வாங்கலாம்ல. மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதில் தீர்க்கக்கூடியதானே இந்த துறையோட வேலை. நேற்று துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கிட்ட இந்த சம்பவம் குறித்து கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது ஒரு ஹாஸ்பிட்டலுங்க, இந்த ஒரு பேஷண்டே 6 மாதமா இங்க வந்துட்டு இருக்காங்க, யார் யாரு வராங்க யார் யாரு போறாங்க அப்படின்னு நம்ம சும்மா கண்காணிச்சு அப்படி யாராலையும் கண்காணிக்க முடியாது, இது என்ன ஏர்போர்ட்டா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது அதாவது தமிழக அரசினுடைய கையாளாகத்தனத்தை காமிக்குது. புரியுதுங்களா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக்கத்துல கிரிக்கெட் நடக்குது, 1 லட்சம் பேர் பக்கம் வர்றாங்க, அத்தனை பேர்த்தையும் சோதனை பண்ணி தானே அனுப்புறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல மெட்டல் டிடெக்டர் வச்சு அத்தனை பேர்த்தையும் ஒரு நாளைக்கு எத்தனை பேசஞ்சர் போறாங்க அத்தனை பேர்த்தையும் செக் பண்ணி தானே அனுப்புறாங்க. இங்க மட்டும் ஏன் முடியாது? செய்யணும்னு நினைச்சா முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? இவங்க இதை அதாவது மக்களுக்கு தொண்டு செய்யறதையே இவங்க என்ன பண்றாங்க, அதை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் வந்திருந்ததுன்னா இதை செய்வாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி அமைச்சர் நான் முன்னே சொன்னேன், அதாவது எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த இடத்துக்கு போடணும்னே தெரியாதவங்க. அதாவது கட்டிங் கரப்ஷன் கமிஷன் வாங்குறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அதை தவிர வேற எது திமுக அமைச்சர்களுக்கு எந்த அமைச்சருக்கு தெரியும் சொல்லுங்க? மக்கள் பணி என்ன தெரியும்? 1000 ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க தெரியும்.
மக்கள் நலப்பணி என்ன பண்ணியிருக்காங்க? நேற்று இந்த சம்பவம் நடக்குது. அதிமுக சார்பில் வந்து ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே போறாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி அவர்களை பத்தி பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள், நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் அவர்கள், இந்த மாதிரி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன அப்படின்றத வந்து பார்த்து வந்திருக்காங்க. ஆனா பாஜக சார்பில் தமிழிசை அவர்களா இருக்கட்டும், மானதி அவர்களா இருக்கட்டும், ஒரு பிரஸ் மீட்ல இல்ல ஒரு வீடியோ வாயிலாக வெளியிடுறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு ஒன்று நடந்திருக்குன்னு ஏன் அந்த இடத்துல போய் பார்க்கல? இப்போ நீங்க நம்மளும் போய் பார்ப்பாங்க கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம யாரையுமே வந்து நம்ம நேரடியா போய் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற நோயாளிகளுடைய நிலைமை என்ன அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. நீங்க நேற்று எல்லாருமே பரபரப்பாக்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் எல்லாருமே அங்க போயிடறாங்க. நீங்க அவங்களுக்கு உண்டான அந்த விஐபிக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதெல்லாம் வருது இல்லை. அப்ப அங்க நோயாளிகளுடைய நிலைமை என்ன? அது ஒரு அரசு மருத்துவமனை, அங்க எத்தனை லட்சம் பேர் வந்து போகக்கூடிய இடம், அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து மா சுப்பிரமணியம் சொன்னது நார்த் இந்தியன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே நடந்தது என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம பொத்தம் பொதுவாக போய் பார்த்துட்டு ஒரு பேட்டி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ மா சுப்பிரமணியம் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தா நேற்று நீங்கள் யோசிங்க, நார்த் இந்தியன்னு சொல்லிட்டாரு. சரி, இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நார்த் இந்தியர்களை பூரா அடிச்சு விரட்டி இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அவர் திரும்ப அதை வந்து திருத்திட்டாருங்க. ஆனால் ஒரு அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர், அப்போ எந்த மாதிரியான பேட்டி கொடுக்கணும்? அதை வந்து ஒரு ஆராய்ஞ்சு ஆய்வு செய்து இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த தகவலை எல்லாம் எடுத்துட்டு பேசியிருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாம பேசிவிட்டார்ல. இப்ப நம்ம அப்படி பண்ணிட முடியாது. ஒரு தமிழிசை அக்காவாகட்டும், பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த காரியகர்த்தாவை யாரா வேணா இருக்கட்டும், அவங்க அதை யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பா. நம்ம அங்க போய் பார்க்கும்போது அந்த நோயாளிகளுக்கு இடையூறு வரும், கண்டிப்பா அதை யோசிப்பாங்க. இப்ப நேற்று பேட்டி கொடுத்துருக்கோம், நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். யாரும் கண்டனம் தெரிவிக்காம இல்லை. இந்த அண்ணாமலை அவர்கள் கூட லண்டன்ல இருந்தாலும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இங்க பாதுகாப்புடைய சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, டாக்டருக்கும் பாதுகாப்பு கிடையாது, மக்களுக்கும் பாதுகாப்பு, யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது இங்க தமிழ்நாடு. ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை பத்தி பேசினவங்க எல்லாருமே வந்து எல்லா கட்சிக்காரங்கள் சொல்றேன், எல்லாருமே டாக்டர் சைடுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டாக்டர் வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது, அந்த பையனை வந்து ஒரு தப்பான இதுல சித்தரிக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நான் பார்த்ததுல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மட்டும் பற்றாக்குறையா இருக்கட்டும், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல குழப்பங்கள் இருக்கு அப்படின்றத வந்து ஸ்டேட் பண்றாங்க. ஆனா தமிழிசை அவர்கள் அவரும் ஒரு மருத்துவராக இருக்காங்க அப்படின்றப்போ டாக்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு பேசும்போது பொதுமக்களுக்கு யாரு பேசுவா? எல்லா அரசியல்வாதிகளும் நீங்க டாக்டருக்கு சப்போர்ட் பண்றீங்க, அந்த மக்களுடைய வேதனை அதை நீங்க பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? இனி அந்த ஃபேமிலில அந்த அம்மா இறந்து அவங்களுக்கு முதலே அப்பா கிடையாது, இன்னும் 2 ஆண்கள் இருக்காங்க, அதுல ஒரு பையனுக்கு இந்த நிலைமை இருக்கும்போது அங்க போய் பார்த்துருக்கலாம் இல்லையா? ஏன் என்ன ஆச்சு, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சரியா வரலன்றப்போ என்ன ட்ரீட்மெண்ட் சரியா வரலன்றது கட்சிகள் அங்க போய் பார்த்துருக்கலாம். அதை விட்டு டாக்டர் பாலாஜியை மட்டுமே போய் பார்க்கறதுக்கான ரீசன் என்ன? அதாவது இது முழுக்க காரணங்க தமிழக அரசாங்கம் தான். தமிழக அரசாங்கத்துடைய மெத்தன போக்குனாலதான் இந்த தாக்குதலே நடந்திருக்கு. தமிழக அரசாங்கம் வந்து ஒரு துறையை வந்து ஒரு நல்லபடியா நடத்தியிருந்தாங்க அப்படின்னா, மருத்துவர்களுடைய பற்றாக்குறையை போக்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்துக்க போறது கிடையாது. அங்க ஒரு குறைதீர்ப்பு மையம் அமைச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்துக்க போறது கிடையாது. அந்த நோயாளியினுடைய உயர் சிகிச்சை மையம்னு வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அதுக்கு உண்டான சிகிச்சை நீங்க அளிக்காம போறங்காட்டிக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. அப்போ நீங்க எந்த அளவுக்கு அதனுடைய ஆய்வுக்கு உட்படுத்துறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதுக்கு முழுக்க மா சுப்பிரமணியம் அவர்கள் மட்டும்தான் காரணம். அவர் வந்து ராஜினாமா பண்ணணும். அவர் ராஜினாமா பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டாக்டரா இருக்கக்கூடிய, திமுகல எத்தனையோ பேர் டாக்டர் இருக்கிறாங்க, அந்த டாக்டரா இருக்கக்கூடிய ஒருவரை இதுக்கு அமைச்சரா போடணும். அப்பதான் இது வந்து இந்த துறை வந்து சிறந்து விளங்கும். நீங்க எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஒரு அமைச்சரை போட்டா இப்படிதான் நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்போ வந்து பாதிக்கப்பட்டது 2 பேருமே, அந்த மருத்துவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதே சமயத்துல அந்த மன அழுத்தத்தினால இந்த விக்னேஷ் அப்படிங்கிற அந்த நபரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, டாக்டர் வந்து இப்ப கொல்கட்டால நடந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இது அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ மன அழுத்தத்தினாலதான் இந்த பையன் வந்து அந்த டாக்டரை வந்து இது பண்ணியிருக்கான். அதனால இதுக்கு முழுக்க காரணம் பொறுப்பேற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது மா சுப்பிரமணியம் அவர்கள். அவர் ராஜினாமா பண்ணணும். இப்ப அதிமுக விஜயபாஸ்கர் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்றாரு, இது சும்மா எல்லாம் போய் அந்த பையன் வந்து இப்படி பண்ணது மாதிரி இல்ல, திட்டமிட்ட ஒரு கொலை அப்படின்ற மாதிரி அதை சித்திரீகரிக்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, முழு விசாரணை பண்ணுனது. ஏன்னா இவருடைய பேட்டியில, விக்னேஷோட அவர்களுடைய பேட்டியில பாத்தீங்கன்னா நான் போய் பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து என்னை தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கோபம் வந்து நான் வந்து எடுத்து குத்திட்டேன். ஏன்னா நான் இங்க பார்த்தேன், இந்த எங்க அம்மாவுக்கு உயர் சிகிச்சை பண்ணணும், இங்க முடியாதங்காட்டிக்கு நான் வந்து வெளியில போய், அதாவது வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அந்த டாக்டர் சொன்னாரு, நீங்க ஏற்கனவே பார்த்த டாக்டர் வந்து சரியா சிகிச்சை அளிக்கல, அதனால வந்து சைடு எஃபெக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதனுடைய காரணமாகவும் அதுக்கு உண்டான அந்த பொருள் செலவின் காரணமாக தான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. அதனாலதான் இந்த தாக்குதலே பண்ணியிருக்கிறதா அவரு சொல்றாரு.
போலீசாருடைய விசாரணை வந்து முழுமையா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பத்தி முழுமையான கருத்தையே சொல்ல முடியும். அதாவது விஜயபாஸ்கர் ஆகட்டும், எல்லா அரசியல் கட்சிகளாகட்டும் இந்த விஷயத்துல வந்து பொறுப்போடு நடந்துக்கணும். இப்போ நம்ம தாக்குறது தவறு, அதே நேரத்துல இந்த நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை தரமா இருக்கா அப்படின்னு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஆய்வு பண்ணணும். ஏன்னா இப்போ ஆளும் கட்சியான திமுக வந்து அகைன்ஸ்ட் பண்ணணும், அவங்கள வந்து திட்டணும் அப்படின்றதுலேயே வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ்ல போய் டாக்டருக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்களே தவிர, அதான் நான் சொல்றேன் முதல் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஏற்பட்ட அந்த ஒரு விஷயத்தை யாரும் இது பண்ண மாட்டாங்க. அந்த பையன் திட்டமிட்டு பண்ணிட்டான், ஏதோ பிளான் பண்ணி ஒரு மர்டர் பண்ண மாதிரி அளவுக்கு அதை வந்து கொண்டு போறாங்களே எல்லாரும். அதாங்க இவர் மா சுப்பிரமணியம் அவருடைய பேட்டியே அதுதான் காரணமா இருக்குது. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னே எல்லாருடைய மனதிலையும் ஒரு ஒரு கொலைவெறி தாக்குதலா மாறிடுச்சோ இது அப்படிங்கிற மாதிரிதான் வந்தது. நேற்று விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து இது இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தால் நடந்திருக்குன்னு வருது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டாக்டருக்கெல்லாம் வந்து அதிகப்படியான பதிவு சுமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஓய்வு கொடுக்கணும். நீங்க வந்து கரெக்டான ஷெட்யூல் பண்ணணும். இப்போ 8 மணி நேரம் 8 மணி நேரம் தான் கொடுக்கணும். 8 மணி நேரத்தை தாண்டி வேலை செய்ய விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆள் பற்றாக்குறை இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும். அது பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது. யோசிச்சு பார்த்தா இர்ஃபான் மேல அன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? கொலை குற்றமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுதுங்களா இந்த துறைக்கு இந்த அமைச்சர் சரிப்பட்டு வருவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மக்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முதல்வர் யோசிக்கணும், இவரை இன்னும் வச்சிருக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். நாளைக்கு விக்னேஷ் அவர்கள் வந்து நான் பண்ண தவறுங்க அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டா விட்டுருவார் அவரு? அப்போ பாருங்க எவ்வளவு முரண்பாடு பாருங்க. முன்ன பேசுனதுக்கு இப்ப எவ்வளவு முரண்பாடா பேசுறாரு பாருங்க. இதே இதுல அது பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் சொல்லியிருந்தார், அப்புறம் திருத்திக்கிட்டார். அப்போ இவருக்கு அந்த துறையை பற்றிய ஒரு துளி அளவு கூட அறிவு கிடையாது. அதனால இவரை கண்டிப்பா மாத்தணும். இவர் ராஜினாமா பண்ணணும். பண்ணினா தான் வந்து இந்த துறை உருப்படும். நேற்று ஒரு இடத்துல வந்து கதிரானந்த் அவர்கள் வந்து 100 நாள் வேலை அந்த திட்டத்தை பத்தி பேசும்போது, எங்களுக்கு வந்து காசு வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது, நீங்க சொன்னதை விட கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு மக்கள் இதில் வந்து பேசுறாங்க. அப்போ ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதாவது 25ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும்போது தான் தெரியும், மோடி அவர்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து இங்க இருந்து அகற்றணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. நீங்க என்னன்னா காசத்தை பத்தி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ மோடி அவர்கள் 100 நாள் திட்டத்தை வந்து இது பண்ண போறாரு, ஸ்டாப் பண்ண போறாரு. கண்டிப்பா ஸ்டாப் பண்ண மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல அதிக ஊதியத்தை கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படிப்படியே ஏற்றிட்டு வந்திருக்கிறார். போன வருஷத்துல கூட பாத்தீங்கன்னா 881 ரூபாய் இருந்தது, அப்புறம் 894 ரூபா ஆகினாரு. இப்போ 319 ரூபா கொடுக்குறாரு. ஒரு நாள் வேலைக்கு அந்த பெண்கள் போனாங்கன்னா யார் போனாலும் அவங்களுக்கு 319 ரூபா இன்னைக்கு கிடைக்குது. அந்த அம்மா என்ன கேக்குது கதிரானந்த் அவர்கிட்ட, நீங்க ஒரு நாளைக்கு 400 ரூபாய் தர்றேன்னு சொன்னீங்களே, என் அக்கௌண்ட்டுக்கு 200 ரூபாய் தான் வருது, பேலன்ஸ் எங்கன்னு கேக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த பேலன்ஸ் 119 ரூபா இருக்கு இல்லையா, அது எங்க போச்சுன்னு நம்ம கேக்குது. அந்த அம்மாக்கு 400 ரூபான்னு சொல்லிக்கிறாங்க யாரோ, ஆனா 319 ரூபா மத்திய அரசாங்கம் கொடுக்குது. அந்த 319 ரூபாய் 200 ரூபாய் வந்துச்சுன்னா 119 ரூபாய் திருடுறது யாருன்னு கேக்குது. அந்த அம்மா என் அக்கௌண்ட்டுக்கு வரலையான்னு கேக்குது. அதுக்கு உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த திருடன் யாருன்னு சொல்ல, நாங்க தான் திருடிட்டோம், மாநில அரசாங்கம் திருடிச்சு, உங்களுக்கு நாங்க வச்சிருக்கிற ஏஜென்ட்டை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லல. சொல்லாம அப்படியே மடைமாற்றார். ஏன்னா திமுகவுக்கு இது ஒன்றும் வாடிக்கையானது தானே. வேற அதாவது ஒரு பிரச்சனையை சொன்னா அடுத்த பிரச்சனையை கொண்டு போய் நிப்பாட்டி போயிடுவாங்க. மோடி அவர்கள் அதை உடனே சொல்றாரு, என்னம்மா விவரமே தெரியாதவங்களா இருக்கிறீங்க, மோடி அவர்கள் வந்து இந்த திட்டத்தையே மூடிடலான்ட்டுக்கிறார். எப்ப சொன்னார் உங்ககிட்ட? கதிரானந்த் அவர்களே வாங்க இந்த திட்டத்தை மூடிடுறேன்னு சொன்னாரா? அதாவது பேசுறதே போய் தான். அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன, 119 ரூபாய் எங்கப்பான்னு கேக்குது. எங்கிட்ட இருந்து திருடன் ஏன் 119 ரூபாய் எங்கன்னு கேக்குது. அதுக்கு நேரடியா பதில் ஒரு நாள் சொல்ல முடியல. உடனே மடை மாற்றுறாரு. மோடி அவர்கள் மேல வெறுப்புணர்வு உண்டாக்குறார். கடா வெட்ட போறேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, நானே முனீஸ்வரனுக்கு கடா வெட்ட போறேன்னு. அப்ப பெரியார் என்னானார்? பகுத்தறிவு பகலவன் பெரியாருடைய நிலைமை என்ன? அவரை தானே வழி தோன்றலா வச்சிருக்கிறீங்க. முனீஸ்வரனுக்கு ஆடு வெட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பேசாம பெரியாரை தூக்கிட்டு முனீஸ்வரர் போட்டா போட்டிருக்கேன், வேலை முடிஞ்சது. எப்படி ஒரு பொய்யான தகவலை பரப்புறாங்க பாருங்க. மோடி அவர்கள் இந்த ஏழை மக்களின் மீது மிகப்பெரிய அன்பு வச்சு அவங்களுக்கு 319 ரூபா கொடுக்குறாரு. 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு 319 ரூபா கொடுத்து அவங்க வீட்டுக்கு விளக்கத்தி வைக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதுலயும் அந்த ஏழை மக்கள் கிட்ட சுரண்டி, அதாவது எரிய அடுப்புல புடுங்குறதெல்லாம் லாபங்கிற கதையா அந்த மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி தின்னுட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக அரசாங்கம் 119 ரூபாய் தின்னுட்டு இருக்குது. அதை மூடி மறைச்சிருக்காரு அவர்.
இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயம் சொல்லும்போது நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி கிளீனா இல்ல ஹைஜீனா இல்ல அப்படின்னா அது துறையுடைய அமைச்சரா இருக்கும் மா சுப்பிரமணியம் அவர்கள் அதை வந்து பார்க்கணும் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் கேட்கிறேன், இந்த 100 நாள் திட்டம் அப்படின்றது மத்திய அரசு காசு கொடுக்குது, மாநிலத்துக்கு கொடுக்குது. ஆனா அது சரியான வழியில போகுதா, அது வந்து கரெக்டா மக்களை போய் அடையுதா, மக்களுக்கு குறை இருக்கா அப்படின்றத ஏன் மத்திய அரசு கேட்கல? ஒரு ஆள் வச்சோ இல்ல ஒரு ஆய்வு குழு வச்சோ ஏன் மத்திய அரசு அதுக்கான இது கொடுக்கல? நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றத விட போய் அடைதான்றது பாக்குறதானே ஒரு பிரதமருக்கு அழகு. அதாவதுங்க, இந்த திட்டத்தை முழுமையா செயல்படுத்த வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய கடமை. நாங்க வந்து என்ன பண்றோம்னா, மாநில அரசாங்கம் யார் யார் பேர் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் நேரடியாக பணம் போடுறோம். ஆனா அந்த பணங்களை போய் சேர வேண்டிய இடங்கள் வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஃபேக் ஆளுகளை ரெடி பண்றாங்க, ஃபேக் ஐடி ரெடி பண்றாங்க, ஃபேக் அக்கௌண்ட் ரெடி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பணமா கொடுக்கும்போது பணத்தை எடுத்துட்டு கொடுத்தாங்க. அதனால என்ன பண்றோம்னா, மோடி அவர்கள் நேரடியா அக்கௌண்ட்லயே போடுறாரு. இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து முனுசாமி இருக்க வேண்டிய இடத்துல முனுசாமியே இருப்பார், ஆனா வேலை செய்யற வேற ஆளா இருப்பார். புரியுதுங்களா? அப்போ இந்த எல்லா இடத்துலயும் இந்தியா ஃபுல்லா நடக்குது. இது முழுக்க முழுக்க ஆராய வேண்டிய இடத்துல மாநில அரசாங்கம் இருக்குது. நம்ம என்ன பண்றோம், முனுசாமி அக்கௌண்ட்டுக்கு தான் 319 ரூபா போடுறோம். ஆனா உண்மையா வேலை செஞ்சவருக்கு 200 ரூபாய் தான் போகுது. புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய தவறு. இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே அரிசி கொடுக்கறது வந்து மத்திய அரசு தான், மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனா அந்த ரேஷன் கடையில பார்த்தோம்னா இப்ப அரிசி பற்றாக்குறையா இருக்கட்டும், மண்ணெண்ணெய்கள் வந்து பல மாதமாகவே வர்றது இல்லை அப்படின்ற ஒரு குறையும் சொல்றாங்க. கொடுக்கறது மத்திய அரசு தானே. சோ இதுலயும் ஒரு கண்காணிப்பு இல்லையே. கேட்ட ஸ்டிக்கர் மட்டும் அவங்க ஒட்டுறாங்கன்றது மட்டும் நீங்க குறை சொல்லக்கூடாது இல்லையா? நாங்க கொடுக்கறது போய் சேரலாம், அதை எப்படி நாங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இங்க இருக்க மாநில பாஜக அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் இல்லையா? இல்ல, கண்டிப்பா மேடம், ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ரேஷன் கடைகளுக்கும் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்க மோடி அவர்கள் அந்த ரேஷன் அரிசி கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கணக்கு எழுதுறாங்க, கணக்கு எழுதி அனுப்பிடுறாங்க, நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரேஷன் அரிசிகளை திருடி விற்கக்கூடிய இடங்கள்ல திமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நம்ம பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், எல்லா நியூஸ் சேனல்லையும் பாக்குறோம். நிறைய இடங்கள்ல ரேஷன் அரிசி இங்கிருந்து கேரளாவை கடத்திட்டு போறதை பாக்குறோம், பிடிக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து முழுக்க முழுக்க கண்காணிக்க வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா அது மாநில பட்டியல் இருக்கக்கூடியதுல வந்து நம்மளால வந்து தரத்தான் முடியுமா தவிர அது உள்ள போய் ஆராய முடியாது. இப்ப நீங்க இந்த பொருள் ரேஷன் கடையில ஒரு ரேஷன் கடையாருக்கு வந்துருச்சா அப்படின்னா அவர் கையில் வச்சிருக்கிற அந்த பயோமெட்ரிக் அந்த மிஷின்ல தான் என்ட்ரி போடுவார். இப்ப நீங்க கொடுத்துட்டேன்னு என்ட்ரி போட்டா என்ன பண்ண முடியும்? இப்ப பிரச்சனையே அங்கதான் வருது. எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எந்த இடத்துலயும் பற்றாக்குறை கிடையாது. அப்படி இருந்திருந்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் ரேஷன்ல அரிசி வரலன்னு ஏன் குறை சொல்லாம இருக்கிறாங்க? அப்போ மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டியது வந்துருச்சு, மாநில அரசாங்கம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.